வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த வகுப்பில் மோனை குறித்து படிக்க இருக்கிறோம். இதற்கு முந்தைய வகுப்புகளில் வெண்பாவின் இலக்கணங்களுள் மிக முக்கியமாக கருதப்படக்கூடிய அசை குறித்தும் அசை வாய்ப்பாடு குறித்தும் வெண்பாவிற்கு உரிய சீர் இலக்கணம் குறித்தும் வெண்பாவிற்குரிய தலையான வெண்டலையில் இருக்கக்கூடிய இயற்சீர் வெண்டலையும் வெண்சீர் வெண்டலை பற்றியும் வெண்பாவில் தலை மிக அவசியமானது என்றும் ஓசை நயம் குன்றாமல் இருக்க வேண்டும் என்பதனையும் அதற்கு தலை ஏதுவாக அமைகிறது என்பதனையும் நாம் கண்டறிந்தோம். தலையோடு ஓசை நயத்திற்கு இன்னும் சிறப்பு சேர்க்கக்கூடியவை மோனையும் எதுகையும் ஆகும். உங்களோட பள்ளி நாட்கள்லயே யாப்பில் இருக்கிற 6 உறுப்புகள் சொல்லி கொடுத்திருந்தாலும் கூட மோனை எதுகை மட்டும்தான் உங்களுக்கு அதிகமா பரிச்சயம் ஆயிருந்திருக்கும். உங்களை நீங்க நல்லா கூட தெரிஞ்சு வச்சிருந்திருப்பீங்க. ஆனாலும் மோனைய நம்ம பள்ளியில படிக்கும் போது உரிய வகையில சரியான முறையில படிச்சோமா அப்படிங்கிறது கேள்விக்குறி. தெரிஞ்சிருந்தாலும் அல்லது நீங்கள் சரியான முறையில் படிக்காமல் இருந்தாலும் இந்த வகுப்பு மோனை அப்படின்னா என்னன்னு, அது எப்படி உரிய பாடல்ல அமையும் பொழுது அது சிறப்பு பெறுது அப்படின்னும் வெண்பாவிற்கு உரிய மோனை என்னன்னு நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த எதுகை மோனை இரண்டுமே ஒரு பாட்டுக்கு மிக இனிமை சேர்க்கக்கூடிய, ஓசை அளவிலும் சரி பொருள் அளவிலும் சரி மிக இனிமை சேர்க்கக்கூடியவை. ஆக இது ரெண்டும் பிரதானமாக வெண்பாவில் மட்டுமல்ல, கூடுமான வரையில் எந்த பாடல் எல்லாம் மோனையும் எதுகையும் பெற்று வருகிறதோ அவை அனைத்தும் மிக நிச்சயமாக ஓசை நயம் குன்றாமல் அமைந்திருக்கும். இதுக்கு நம்ம படிச்சிருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்ம வட்டார வழக்கில் இருக்கிற பழமொழிகள்ல கூட பழமொழின்னு கூட வேண்டியதில்லை. இப்ப வரைக்கும் கூட நம்ம சாதாரணமா பேசும்போது கூட நம்மளை அறியாமலே அது தொன்று தொட்டு நம்மிடத்தில் வாழ்க்கை முறையில் மோனையும் எதுகையும் விரவித்தான் வந்திருக்கு. அதுக்கு சில உதாரணங்களை பார்க்கலாம். உற்றார் உறவினர். இன்னைக்கு எந்த பத்திரிகை பாத்தீங்கன்னா உற்றார் உறவினர் அப்படிங்கிற கையாடல் நம்ம பார்க்கிறோம். இங்க உற்றார்ங்கிறது ஒரு சீர், உறவினர்ங்கிறது ஒரு சீர், மோனை ஒன்றி வந்திருக்கு. அதே மாதிரி கையும் களவுமாக, எந்த கிரைம் நியூஸ் பாத்தீங்கன்னாலும் வழக்கமா பேசும்போது கூட கையும் களவுமாக அப்படிங்கறத நம்ம பயன்படுத்துறோம். அந்த அளவுல கை கா இதுவும் மோனை ஒன்றி வந்திருக்கு. சூடு சொரண, யாராவது திட்டம் போது சூடு சொரணை அப்படிங்கறத அடைமொழியா பயன்படுத்துறத நம்ம பார்க்கிறோம். அப்படி சோ மோனை ஒன்றி வந்திருக்கிறது. ஆளும் வளரணும் அறிவும் வளரணும், பட்டுக்கோட்டையோட பாடல். அது இப்போ கிராமத்துல கூட இந்த வார்த்தையை சொலவடியா கூட பயன்படுத்துவாங்க. ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவு வளரல அப்படின்னு. அப்படி பார்த்தாலும் கூட ஆ மோனையோட வருது. அதே மாதிரி ஆத்திர அவசரம், மிக சாதாரணமாக மிக எளிமையான மக்கள் கூட இந்த சொல்லாடலை நம்ம பயன்படுத்துறதை பார்த்திருக்கிறோம். ஆத்திர அவசரம். அதுக்கப்புறம் கிராமத்திலும் சரி மிக வயதானவர்களும் சரி கண்ணும் கருத்துமா அப்படிங்கறத, கவனம் அப்படிங்கிறதுக்கு கண்ணும் கருத்துமா அப்படிங்கிற சொல்லாடலை பயன்படுத்துறதை நம்ம பார்க்கிறோம். கா ஒன்றி வருது. உணவு சார்ந்து வரும்போது உப்பு உரப்பு அப்படிங்கறத பார்க்கிறோம். எங்கேயாவது தேடும் போது இண்டு இடுக்கு மூல முடுக்கு அப்படிங்கிற போதெல்லாம் நம்மளை அறியாமையே நம்ம மோனையை பயன்படுத்திட்டு இருக்கோம். புல் பூண்டு. ஆக இது எல்லாமே மோனைனா என்னன்னு தெரிஞ்சுதான் பயன்படுத்துறாங்கன்னா, படிப்பு வாசமே இல்லாத பாமர மக்கள் கூட அவர்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள்ல கூட மோனை இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னா, பாரம்பரியமா இருக்கக்கூடிய நமது பழமொழிகள்ல இருந்து ஆரம்பிச்சு வட்டார வழக்குகளோட இருக்கக்கூடிய நாட்டுப்பாடல்கள்ல இருந்து ஆரம்பிச்சு மோனை அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையோடையே ஒன்றி நம் இசை சார்ந்தே நமது பேச்சு மெல்ல மெல்ல இசை சார்ந்தே அமைந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். நிச்சயமா இதெல்லாம் மோனைனா என்ன அப்படின்னு தெரிஞ்சு பயன்படுத்துறாங்களா அப்படின்னா கிடையாது. ஆனாலும் கூட இதையெல்லாம் பயன்படுத்தும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னாலே அதுக்கு அடுத்த வார்த்தை சரியா வந்து அமையுது அப்படின்னா அதுதான் மோனையோட முக்கியத்துவமா இருக்கு. இப்ப இதுக்குரிய விதியே என்ன, இதுக்குரிய முறை என்ன, எப்படி இந்த ஓசை நயம் சிறப்பா அமையுது அப்படிங்கறத பத்தி நம்ம இப்போ ஒழுங்குமுறையோடு பார்க்க இருக்கிறோம். உயிர் எழுத்துக்கள் மொத்தம் 12 இருக்கு. அத 3 இனங்களா நம்ம பிரிக்க போறோம். அ ஆ ஐ ஔ இது ஒரு இனம். இ ஈ ஏ ஏ இது ஒரு இனம். உ ஊ ஓ ஓ இது ஒரு இனம். அப்படி மொத்தம் 12 இருக்கிற உயிர் எழுத்துக்களை இப்படி 4 இருக்கிற மாதிரி 3 இனங்களா பிரிச்சிருக்கோம். அது என்ன இனம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மோனை அப்படின்னா முதல் எழுத்து ஒன்றி வருதுன்னு சொன்னோம். முதல் எழுத்து ஒன்றி வரணும்னா உற்றார் உறவினர் அப்படி ஊன்னு அதே எழுத்து தான் வரணுமா அப்படின்னா அதே எழுத்து வந்தா மிகச் சிறப்பு. அப்படி எல்லா நேரத்திலையும் அதே எழுத்து வரணும்னு அவசியம் இல்லை. இங்க பாத்தீங்கன்னா ஆத்திர அவசரம், ஆ நெடில் வந்திருக்கு, அடுத்து ஆ குறில் வந்திருக்கு. கையும் களவுமாக, கை வந்திருக்கு, இங்க கால வந்திருக்கு. சூடு சொரணை, சூசோ
ஆக இப்படி எல்லா எழுத்துக்களுமே இந்த மாதிரி அமையலாமா அப்படின்னா அப்படி அமைஞ்சா அது நிச்சயமாக ஓசைநயத்தோடு இருக்காது. பள்ளி அளவில் பார்க்கும்போது மோனை அப்படின்னா கக்கா கிக்கி குக்கு இது எல்லாமே எது வேணா ஒன்றுக்கொன்று இணையாக வரலாம் அப்படின்னு பொத்தாம் பொதுவா படிச்சிருப்பீங்க. அது முற்றிலும் தவறு. அதற்கென்று உரிய இனங்கள் இருக்கின்றன. அ ஆ ஐ ஔ இதுக்கு இது மட்டும்தான் இணை. ஆக்கு ஈயோ இல்ல ஊவோ ஓவோ மோனையாக வர வாய்ப்பில்லை. அவை நிச்சயமாக ஓசைநயம் குஞ்சித்தான் அமையும். அது மோனையாக அமையாது. அப்படி பார்க்கணும்னா ஆ அப்படின்னு ஒரு சீரை ஆரம்பிக்குதுன்னா அதுக்கு மோனையா வர சீரும் ஆண் ஆரம்பிச்சிருக்கணும். அப்படி ஆண் ஆரம்பிக்கலைன்னா அதற்கு இனமான ஆ ஐ ஔ ஆகிய சொற்கள்ல ஆகிய எழுத்துக்கள்ல ஏதாவது ஒரு எழுத்துக்களை முதல் எழுத்தா பெற்று வந்தா மட்டும்தான் அதை நம்ம மோனை பெற்று வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஈ அப்படிங்கிறது ஒரு சீரோட முதல் எழுத்தா இருந்தா அடுத்து வேற ஒரு சீர் மோனையா வரணும்னா அதுவும் ஈ அப்படின்னு தொடங்கி இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்துல அதுக்கு இணையா இருக்கக்கூடிய ஈ ஏ ஏ ஆகிய எழுத்துக்கள் ஏதாவது ஒன்ன முதல் எழுத்தா கொண்டு ஒரு சீர் தொடங்கி இருந்ததுன்னா அப்போ மோனை சரியா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு நம்ம இனமோனை அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரிதான் ஊ அப்படிங்கிற ஒரு எழுத்து ஒரு சீரோட முதல் எழுத்தா அமைஞ்சிருந்தா வேறு ஒரு சீரு அதோட இனமான எழுத்துக்களான ஊ ஓ ஓ ஆகியவற்றோடு தொடங்கி இருந்தா அப்பொழுதும் நாம் மோனை இருக்கு அப்படின்னு எடுத்துக்குவோம். இங்கிருந்த ஒரு எழுத்தும் வேற இனத்திலிருந்து ஒரு எழுத்தும் அப்படி இருந்ததுன்னா அதை நிச்சயமாக நாம் மோனை என்று ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இது உயிரெழுத்துக்கு. இதே மாதிரி இந்த உயிரெழுத்துக்களோடு மெய் எழுத்துக்கள் ஒன்றி பிறக்கக்கூடிய உயிர்மை எழுத்துக்களும் தத்தம் இனங்களையே சாரும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம இப்ப இது கூட குறிப்பா இக் அப்படிங்கிற இந்த 12 உயிரெழுத்து கூட இக் அப்படிங்கிற ஒரு மெய் எழுத்த புணர்த்தி வரக்கூடிய உயிர்மை எழுத்துக்களும் இதே மாதிரியான ஓசை நயமோடு இனங்களாக அமையும் பார்க்கிறோம். இக் கூட்டல் ஆ கா கா கை கௌ ஆக கா கா கை கௌ ஆகிய 4 மட்டும்தான் இன மோனைகளாக இருக்கும். அதே மாதிரி கி கி கே கே அதே மாதிரி இக்கு கூட்டல் உ கு கு கோ கோ ஆக இது மட்டும்தான் இருக்க முடியும். இப்ப குறிப்பா பாத்தீங்கன்னா கையும் களவுமாக அப்படின்னு பாத்தீங்கன்னா கை களவு கா ரெண்டும் ஒரே இனத்தில் இருந்தனாலதான் அது மோனை. ஆக இங்க ஒரு எழுத்தும் இதுல வேற இனத்துல ஒரு எழுத்தும் சேர்ந்து வந்தா அது மோனையா இருக்குமானா அது நிச்சயமாக மோனையாக இருக்காது. இத முதல்ல தெளிவா தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது ஒரே மெய் எழுத்து ஒன்றி வரணும். நான் இங்க இக்கு கூட்டல் ஆவும் இச்சு கூட்டல் ஆவும் எடுத்துட்டு ரெண்டும் ஆல தானே வருது. அப்ப கா சா ரெண்டும் மோனையா அப்படின்னா மிக நிச்சயமாக இது பலருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது மோனையே இல்லை. ஏன்னா உயிரெழுத்துக்கள் கூட ஒன்றக்கூடிய மெய் எழுத்துக்களும் அதுவாகவே இருக்க வேண்டும். அல்லது மெய் எழுத்துக்கள் கண்டிப்பா அதுவா தான் இருக்கணும். ஒன்றக்கூடிய உயிரெழுத்துக்கள் அதற்கு இனமான எழுத்துக்கள் எது கூட வேணா ஒன்றலாம். அப்படி ஒன்றும் போது உயிர்மை எழுத்துக்களுக்கான இனங்கள் கிடைக்கின்றன. க கா கை கௌ. அதே மாதிரி இதுக்கு இணையா இக்குங்கிற ஒற்று இணையும் போது கி கி கே கே. இந்த உயிரெழுத்துக்கள் கூட ஒரு இக்குங்கிற ஒற்று இணையும் போது கு கு கோ கோ. ஆக இதுதான் இதே மாதிரி என்னென்ன ஒற்றுகள் இணையுதோ அதற்கு ஏதுவாக அவ்வாறாகவே அதற்கு இனமான உயிர்மை எழுத்துக்களும் தோன்றும். அவை ஒன்றோடொன்று மாறி மோனையாக அமையாது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இது இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இதுக்கு ஏற்கனவே சில உதாரணங்கள் கொடுத்துருக்கு. இதுக்கு முன்னாடி வட்டார வழக்கில் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிற வார்த்தைகளை நம்ம பார்த்தோம். இப்போ முறைப்படி பார்க்கணும் அப்படின்னா அன்பும் அரணும். அன்பு அப்படிங்கிற சீரோட முதல் எழுத்து ஆ, அறிவும் அப்படிங்கிற சீரோட முதல் எழுத்து ஆ, அதுக்கு அதுவே வந்திருக்கு. ஆக இது நிச்சயமாக மோனை பெற்று வந்திருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா அறிவும் ஆற்றலும். இந்த முதல் சீர்ல அ அப்படின்னு வந்திருக்கு. அடுத்த சீர்ல ஆற்றலும் ஆன்னு வந்திருக்கு. அந்த எழுத்து வரலனா அதுக்கு இனமான எழுத்தான ஆ வந்திருக்கு. ஆக மறுபடியும் இது மோனை பெற்று வந்திருக்கிறது. குறிப்பாக இதை நாம் இனமோனை என ஒரே இனத்துல வந்திருக்கு. ஆக இதை இனமோனை என்று சொல்வோம். இப்ப மறுபடியும் பாத்தீங்கன்னா அழகு ஆ அப்படின்னு தொடங்கி இருக்கு. அழகு ஐயப்பன் அடுத்த சீர் ஐல தொடங்கி இருக்கு. மறுபடியும் ஆவும் ஐயும் ஒரே இனத்தை இருக்கக்கூடியதால் இது மீண்டும் மோனை பெற்றிருக்குது.
அறிவூட்டும் அவ்வை ஆ ஔ மீண்டும் ஒரே இனத்துக்குரிய எழுத்துக்கள் வந்திருக்கின்றன. ஆக இது மீண்டும் மோனை பெற்று வந்திருக்கிறது. ஊனும் உயிரும் ஆக மீண்டும் ஒரே இனத்திலிருந்து வந்திருக்கு. ஆக இதுவும் மோனை பெற்று வந்திருக்கு. அதே மாதிரி உயிர்மை எழுத்துக்கு பாத்தீங்கன்னா கந்தன் கருணை கா கா ஆக மோனை வந்திருக்கு. கீதம் கேள் கீதம் அதுல இருக்கிற கீ கேள் கே ஆக மறுபடியும் ஈ ஏங்கிற முறைப்படி ஒரே இனத்துல வந்திருக்கிறதுனால மீண்டும் இது இனமோனை பெற்று வந்திருக்கிறது. அதே மாதிரி கௌரவம் காத்திடு கௌ கா ஒரே இனத்துல வந்திருக்கு. ஆக இப்படி ஒரே எழுத்து ஒன்றி வரலாம் அல்லது அந்த எழுத்துக்கு இனமான எழுத்துக்கள் ஒன்றி வரலாம். அப்படி அமையக்கூடியது மட்டும்தான் மோனை. ஒரு எழுத்துக்கு வேறு இனத்தில் இருக்கக்கூடிய எழுத்து மோனையாக அமையாது என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்கிறோம். இப்போ பணம் பிடுங்கும் இதுல பாத்தீங்கன்னா பணம் அப்படிங்கிறதுல முதல் எழுத்து பா, பிடுங்கும் அப்படிங்கிறதுல இருக்கிற முதல் எழுத்து பி, பா அப்படிங்கிறது இப்பு கூட்டல் ஆ, பி அப்படிங்கிறது இப்பு கூட்டல் இ, மெய் ஒன்றி வந்தாலும் ஆங்கிறது வேற இனம், ஈங்கிறது வேற இனம். ஆக இது மோனையாகாது. ஆ வேற இடத்துல இருக்கு, ஈ வேற இடத்துல இருக்கு. அதே மாதிரி கண்ணை கெடுக்கும் இது கா, இக்கு கூட்டல் ஆ, கெடுக்கும் இக்கு கூட்டல் ஏ, மறுபடியும் மெய் ஒன்றி வந்தாலும் கூட ஆ வேறு இனம், ஏ வேறு இனம். ஆக இது மோனை ஆகாது. அதே மாதிரி காய்ச்சல் சளி கா அப்படிங்கிறது இக்கு கூட்டல் ஆ, சளி அப்படிங்கிறது இச்சு சா, இச்சு கூட்டல் ஆ. இங்க பாத்தீங்கன்னா மெய் எழுத்தே ஒன்றி வரல, அப்ப நிச்சயமாக இது மோனையாகவே இருக்காது. ஆக முதல்ல நம்ம இதை புரிஞ்சுக்கணும். மெய் எழுத்து அதேதான் வரணும், அது கூட ஒன்றக்கூடிய உயிர் அந்த இனத்தில் ஏதாவது ஒன்றா இருந்தா மட்டும்தான் மோனை அமையும். இது மட்டும்தான் அப்படின்னா ஒரு சிறப்பு விதி ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா உயிருக்கு எப்படி இனம் இருக்கோ 3 மெய்யுக்கு மட்டும் அதுக்கு உரிய இன்னொரு இனம் சொல்லப்படுது. அது என்னன்னா இங்குக்கு இந்த, இச்சுக்கு இத், இம்முக்கு இவ். இத சொல்லணும்னா ஞாக்கு நாவும், சாக்கு தாவும், மாக்கு வாவும் அப்படிங்கிற முறைப்படி இதை சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு நாளைய ஞாயிறு இது மோனை சரியாதான் வந்திருக்கு. என்ன காரணம் அப்படின்னா இங்க பார்க்கும்போது இக்கு வேற இச்சு வேற அப்படின்னு பார்த்தோம். வேற வேற மெய் எழுத்தா இருந்தா அது மோனை வராதுன்னு பார்த்தோம். ஆனா இதுல ஒரு விதி தளர்த்தப்பட்டு இஞ்சும் இந்தும் இனம், இது ரெண்டும் ஓர் இனம். ஆக இந்த மெய் எழுத்துக்கு இந்த மெய் எழுத்து இனமா வரலாம். அதே மாதிரி இச்சுங்கிற மெய் எழுத்துக்கு இத்துங்கிற மெய் எழுத்து இனமா வரலாம். அதே மாதிரி இம்முங்கிற மெய் எழுத்துக்கு இவ்வுங்கிற மெய் எழுத்து இனமா வரலாம். இதுக்கு மட்டும்தான் இந்த சிறப்பு விதி இருக்கு. அப்படி பார்க்கும்போது இங்க இக்கு இங்க இச்சுன்னு இருந்தது, இந்த இக்குக்கு பதிலா இத்துன்னு இருந்திருந்தா இச்சுக்கு இத்து இனமா வந்திருக்கும். அப்போ இது மோனை பெற்று வந்திருக்கும். ஆக இது நம்ம புரிஞ்சுக்கிறோம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நாளைய ஞாயிறு, நா அப்படிங்கிறது இந்து கூட்டல் ஆ, ஞா அப்படிங்கிறது இஞ்சு கூட்டல் ஆ. ஆக ஒரே இனம், இது மெய், இது இனமெய். ஆக இது மோனை பெற்று வந்திருக்குது. அதே மாதிரி சொந்த தோப்பு, சோ, சோ அப்படிங்கிறது இச்சு கூட்டல் ஓ, தோப்பு அப்படிங்கிறது இத்து கூட்டல் ஓ, சாக்கு தா இனம் அப்படிங்கிற அடிப்படையில ஓமும் ஓமும் ஒரே இனமா இருக்கு. ஆக மீண்டும் இது மோனை பெற்று வந்திருக்கு. அதே மாதிரி மாட்டுவால், மா வா உயிர் அதே இனமா இருக்கு, அதே மாதிரி மெய்யும் அதே இனமா இருக்கு. ஆக இப்படி இருந்தா இதையும் நாம் மோனை அப்படின்னு எடுத்துக்கிறோம். இன்னமும் தெளிவா சொன்னா இதுக்குரிய உயிர்மை எழுத்துக்கள்னு வரும்போது நான் இந்த சா தாவை வச்சு சொல்றேன். இச்சு கூட்டல் ஆ சா, இத்து கூட்டல் ஆ தா, சா தா சை தை சௌ தௌ. இதுக்கெல்லாம் 4 தான் இருக்குன்னா இதுக்கெல்லாம் 8 வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி மா வா, மா வா, மா வா, மை வை, மௌ
வௌ அப்படிங்கிற 8ல எது வேணா வரலாம், மற்றதுக்கெல்லாம் 4ல எது வேணா வரலாம்னு பார்த்தா இந்த 6 இதுக்கு மட்டும் 8 வாய்ப்புகள் இருக்கு. சா தாவுக்கும் மா வாக்கும் ஞா ஞாக்கும் 8 விதமான வாய்ப்புகள் இருக்கு. ஆக இப்படி வந்தா அத நம்ம மோனை பெற்று வந்திருக்கு அப்படின்னு சொல்றோம். நம்ம இப்போ உதாரணத்துக்கு மோனை அப்படின்னா என்னன்னு மட்டும் தான் பார்த்தோம். மோனை அப்படின்னா முதல் எழுத்து ஒன்றி வருவது, சீர்ல இருக்கிற முதல் எழுத்தும் வேற ஒரு சீர்ல இருக்கிற முதல் எழுத்தும் அதே எழுத்தா இருந்தா கண்டிப்பா அது மோனை பெற்று வருது. அதே எழுத்தா இல்லைன்னா அது இனமோனையா இருக்கான்னு பாக்குறோம். அது என்ன இனமோனை அப்படின்னா உயிர்ல இருக்கிற 12 எழுத்துக்களை நம்ம 3 இனங்களா பிரிச்சிருக்கோம். அ அப்படிங்கிறதுக்கு ஆ ஐ ஔ அப்படிங்கிறது ஓரினம், இ அப்படிங்கிறதுக்கு இ ஏ ஏ அப்படிங்கிறது ஒரு இனம், உ அப்படிங்கிறதுக்கு உ ஓ ஓ அப்படிங்கிறது ஓரினம். ஆக இந்த அந்தந்த எழுத்தோ அல்லது அந்த எழுத்துக்குரிய இனங்களோ வந்தா மட்டும்தான் அதை நம்ம மோனை அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதே இனமான உயிரெழுத்துக்கள் கூட அதே மெய் எழுத்துக்கள் ஒன்றும் போது பிறக்கக்கூடிய உயிர்மை எழுத்துக்கள் அதே மாதிரி வகைப்படுத்தப்பட்டு உரிய இனங்களாக பகுக்கப்படும். ஒரே சிறிய விதிவிலக்கு என்னன்னா, மெய் எழுத்துக்கள்ல இஞ்சுக்கு இந்தும் இச்சுக்கு இத்தும் இம்முக்கு இவ்வும் மட்டும் இனமெய்கள். இதுக்கு இது இனம், இதுக்கு இது இனம், இதுக்கு இது இனம். எப்படி உயிருக்குன்னு 4 இனங்கள் இருக்கோ இந்த மெய்களுக்கு மட்டும் ஒரு இனங்கள் கூட இருக்கு. அந்த அளவுல நம்ம மோனைனா என்னன்னு பார்க்கிறோம். ஆக இந்த உயிர் எழுத்துல இருக்கிற இனங்களை எப்படி நினைவு வச்சுக்கிறது, அந்த 3 இனத்துக்கு ஒரு எழுத்துக்கு என்ன இனமான எழுத்துக்கள் அது எப்படி நினைவு வச்சுக்கிறது அப்படின்னா, ஆரம்ப நாட்கள்ல இது மெல்ல மெல்ல ஏதாவது எழுதி வச்சு மனனம் செய்ய முயற்சி பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்துல ஒரு குறுக்கு வழியா அ ஆ இ ஈ உ ஊ ஆகிய எழுத்துக்கள் 3 இனத்துக்கு உரிய 2 எழுத்துக்கள் தொடர்ந்து தான் வருது. அ ஆ, அடுத்து இ ஈ, அடுத்து உ ஊ. அடுத்தது பாத்தீங்கன்னா மேல தொடங்காம அடுத்தது 2வதுல இருந்து தொடங்குது. ஏ ஏ ஓ ஓ. மீதம் இருக்கிறத மேல நிரப்பிட்டீங்கன்னா இப்போதைக்கு ஆரம்ப நாட்கள்ல நீங்க இப்படி புரிஞ்சுக்கலாம். இந்த அளவில் நான் இந்த வகுப்பினை நிறைவு செய்கிறேன். மோனைனா என்னன்னு தான் தெரிஞ்சிருக்கோம். ஆனா வெண்பால மோனை எப்படி அமையணும், ஏன்னா வெண்பாங்கிறது ஒரு அடியில 4 சீர் இருக்குன்னு பார்த்துருவோம். அந்த 4 சீர்ல வெண்பால மோனை எங்க அமையணும், அது முதல் அடியிலையும் முதல் சீர்லையும் 3வது சீர்லயும் இருக்கணும். அதுக்கு பேரு பொழிப்பு மோனைன்னு பேரு. அடுத்த வகுப்புல பொழிப்பு மோனைனா என்ன அப்படின்னு பார்த்து அதுக்கு உரிய உதாரணங்களோட நம்ம பார்க்க இருக்கிறோம். அந்த அளவில் நான் இந்த வகுப்பினை நிறைவு செய்கிறேன். நீங்க இந்த வகுப்போட பயிற்சியா உங்களுக்கு விருப்பமான பாரதியார் பாடலையோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு மரபு கவிதையோ எடுத்து அதில் பயின்று வந்திருக்கக்கூடிய மோனைகளை நீங்கள் பார்க்கலாம். அதாவது மோனை அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி பா வரிசையில வந்த எல்லாமே மோனையா, கா வரிசையில வந்தா எல்லாமே மோனை அப்படிங்கிற புரிதல் ரொம்ப தப்பு. அந்தந்த இனமான உயிர்கள் கூட ஒன்றும் போது வர்றது மட்டும்தான். ஆக இந்த கா வரிசையில் இருக்கிற அத்தனையுமே மோனையா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. இந்த 4 மட்டும்தான் மோனையா வர முடியும், இதுக்கு இந்த 4 மட்டும்தான் மோனையா வர முடியும், இதுக்கு இந்த 4 மட்டும்தான் மோனையா வர முடியும். ஆக இந்த ஒரு தெளிவு மட்டும்தான் நமக்கு தேவைப்படுது. அந்த அளவில் நான் இந்த வகுப்பினை இப்பொழுது நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.